ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு ஜாதகத்துல இருக்கிற ஒரு சின்ன டிப்ஸ், அதாவது 12 ராசிகள்ல இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களுடைய பேர்களை பத்தி தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்க போறோம். ஜோதிடம் அறிந்தவர்களுக்கோ ஜாதகம் நன்றாக தெரிந்து வைத்தவர்களுக்கோ இது ஒரு பெரிய விஷயம் இல்லதான். பட் அடிப்படை ஒரு சில விஷயங்களை நாம எல்லாரும் தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான், இல்லைங்களா? இப்போ மேஷத்திலிருந்து தொடங்கி ராசிகள் 12 மீனம் முடிகிற வரைக்கும் இதே ராசிகளே தான் அவரவர்கள் பிறக்கிற நேர காலங்களுடைய அடிப்படையில லக்ன பாவகமும் குறிக்கப்படுது. இப்போ நட்சத்திரங்கள் 27 என்ன பார்க்கலாங்களா? அஸ்வினி, பரணி, கிருத்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுஷம், கேட்டை, மூலம், பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. சரிங்களா? 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கியதுதான் ராசி மண்டலம் அப்படின்னு சொல்லுவாங்க. ராசிகள் 12. இப்போ அதனுடைய பேர்லாம் பார்க்கலாங்களா? மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். ராசிகள் 12. லக்ன பாவகமும் இதுக்குள்ளாரே தான் அடங்கும். ஆனா அது அவரவர்களுடைய பிறந்த நேர காலத்தினுடைய அமைப்பின்படி சரியாக ஜாதகம் கணிக்கப்பட்டா நாம இந்த லக்னம் தான் அப்படிங்கறத சரியா சொல்லிக்கலாம். அதே போல ஒரே ராசி ஒரே லக்னம் வருங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமா, நிச்சயமாக. நாம பிறக்கக்கூடிய லக்ன பாவகத்திலே சந்திர பகவான் இருந்தாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நிறைய பேருடைய ஜாதக அமைப்புல ஒரே ராசி ஒரே லக்னம் நிச்சயமாக வரும். இதுல எதுவும் டவுட் பட வேண்டாம். இதனுடைய விளக்கம் அடுத்த வீடியோஸ்ல.